கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம். அது ஐயாவோட செட்டப் தானே? அடச்சை, அவங்க அப்ப மாரப்ப கவுண்டரோட செட்டப். அவருக்கு அந்த அம்மாவுடைய பொண்ணு. என்னடா பேசிட்டு வழக்கமோட நாம போய் அவ திண்ணையை பிடிப்போம். தான் மிச்சம். இது என்னதான் யார் அந்த பந்தா பீதாம்பரம்? பொழுது விடியட்டும் பாக்கலாம். ஆயிரம் தான் இருந்தாலும் திருவாரூர் தெய்வான வீட்டுல கொடுத்தாங்களே, அது இல்லையா காப்பி? அந்த சாத்தனூர் சரோஜா வீட்டுல துரகட்டி குடித்தாங்களே, அதான்டா காப்பி. ரொம்ப அது காப்பி இல்லடா, பாயசம். பாயசமா? கலர்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதை விடுறா, மாயாவரம் மைனாவதி வீட்டுல கொடுத்தாங்களே, அதுல என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல, அப்படி ஒரு தூக்கு தூக்குது. பாலத்தை வாங்க வாங்க வாங்க. என்ன வாசிப்பு! என் பொண்ணு வேணா வாசிக்கிறா. விரல்லையே இத்தனை வித்த வச்சிருக்காளே, இருந்து என்ன பிரயோஜனம்? ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை வரீங்க, அப்படியே வந்தாலும் நினைப்புல நிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறீங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரி அள்ளி கொடுக்கிற மகராசர் வேற யாரு இருக்கா? என்ன சத்தம்? கோழி குழம்புக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு, அடுப்புல வெந்நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வேட்டி அவத்துட்டு வந்து நின்னீங்கன்னா வெத வெதப்பா தண்ணிய ஊத்தி தும்ப புட்டவலால துவட்டி பவுடர் அள்ளி அப்பி வீதியத்தான் பாப்பா சொல்லுமே. ஏ பாப்பா, அந்த மைனரை அழைச்சிட்டு போமா. குஜ்லி, உன்னை எத்தனையோ தடவை தொட்டிருக்க, ஆனா எப்பவுமே புதுசா இருக்கியே, அதன் ரகசியம் தான் என்ன? அம்மா, அந்த ரகசியத்தை சொல்லட்டுமா? தொட்டுக்கங்க, பழகிக்கங்க. தொழில் ரகசியம் மட்டும் கேட்காதீங்க. கத்துக்கிட்டு நான் கடையை வைக்க போறேன். குஜ்லி, ஸ்நானத்துக்கு முன்னாடி ஒரு கானத்தை கேட்டுருவோமா? பாடு. மாயமே நான் அறியேன். என்னடா இந்த ஓவம் அவ சொல்ல மாட்டாளா? அடுத்தடி மறந்துடுவாங்கன்னு எடுத்து கொடுத்தாங்க. இப்ப சும்மா இல்ல, உங்க கைய கால எடுத்துருவேன். ஏன்டா மூடு வர நேரத்துல ரோஸ் பண்றீங்க? குறுக்கால பாடி என் மூடையே கெடுத்தானுங்க. இப்படி பண்ண எப்படி இருக்கும்? எப்படி? நான் பாடுறேன், பாடுங்க. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம், அம்புவியின் மீது நான் அணிபெறும். ஏண்டி, அங்க லைட்ட போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பாடு. மைனரே, மைனரே, என்ன பேசாம போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க மைனரே. உங்களை தானே. ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? ஈரவரகளை அடுப்பா பத்த வைக்க முடியும், கொஞ்சம் காய வச்சிருக்கலாம்ல. நீ வந்திருக்கலாம். ஐயா, உங்க உடம்பே ஒரு வித்தியாசமான உடம்புங்க. ஏன் கரடி குட்டி மாதிரி? அது இல்லங்க, நானும் நினைவு தெரிஞ்சல இருந்து என்ன தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் விறப்பேற தவிர தொய்வே விழுந்தது கிடையாது. அதுக்கு காரணமே என் பச்சனை தான் ஐயா. குடும்ப வைத்தியர் சொல்லிட்டாரு. நான் சொல்றதை கேள்றா. நான் காடு மலையெல்லாம் சுத்தி கஷ்டப்பட்டு இந்த பச்சிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அது நைஸா அரைச்சு அதுல நாசுக்கா தங்க புஷ்பத்தை கலந்து குடுக்கறேன்ல. அங்க மட்டும் என்ன, வெடக்கோழிய விரட்டி பிடிக்காம விவரத்தை பக்குவமா எடுத்து சொல்லி ஐயாவுக்கு சூப்பு வச்சு கொடுக்குறோம். அதனாலதான் ஐயாவோட உடம்பு கார மாதிரி உதிர்ந்துடாம பாறை மாதிரி இறுகி இருக்கு. நீங்க 1000 தான் சொல்லுங்க, நான் வச்சு கொடுக்குற பதமான வெந்நீர்ல ஐயா சுகமா குடிக்கிறாரு. உடம்புல ஒரு நோய் வருமா? விதை ஒண்ணு போட்டா சொர ஒன்னா முளைக்கும். எங்க பரம்பரை கௌரவம் அப்படிறா. எங்க அப்பா மாரப்ப கவுண்டர் இருக்காரு. செத்து சித்திரவதையா? ஏன்டா எங்க அப்பா தப்பா பேசுறீங்க? இவன் எப்ப இப்படிதான் மைனர, பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான். என்ன இருந்தாலும் உங்க அப்பா இருக்கானே. இவனுங்க 2 பேருக்கும் மரியாதையே தெரியாது. அவனுங்க கிடக்குறானுங்க, நீ வாடா குளிக்க போலாம். டார்லிங்ஸ், எங்க அப்பாவோட பார்ட்டிகளுக்கெல்லாம் பென்ஷன் பணம் அனுப்ப சொன்னேன், அனுப்பிச்சிட்டீங்க? வைத்தீஸ்வரம் கோயில் W யோகமங்கலத்துக்கு எவ்வளவு அனுப்பிச்சீங்க? 400ங்க.
ஸ்ரீரங்க சிஸ்டர் சுகர சுந்தருக்கு சாமலாவுக்கும் மேனிக்கு 300 தான் 600ங்க. ரோலிமலை வேலாய்க்கு 400ங்க. ஏங்க நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க போயிட்டு வர பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்குறீங்க, அது நியாயம். உங்க அப்பா அவரு போயிட்டு வந்த பார்ட்டில நீங்க மணி ஆர்டர் அனுப்புறீங்க. அடே எங்க அப்பா மாரப்ப கவுண்டர் சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணமே இவங்க தான்டா. ஒருவேளை இவங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல இருந்திருந்து ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா பென்ஷன் பணம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை என்ன தெரியுமா? என்ன? பகவானுடைய கோபத்துக்கு வேணும்னாலும் ஆளாகலாம், ஆனா ஒரு பொண்ணோட பாவத்துக்கு ஆளாகவே கூடாது. எப்படி எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை? ஐயோ 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 ஐயோ, அவர் மாரப்ப கவுண்டர் இல்லைங்க, கொள்கை கவுண்டர் இல்ல. எஸ் யூ ப்ரொசீட். ஏண்டா என் தங்கச்சிக்கு மாப்பிளை கொண்டு வரட்டு போனவ நீ 3 வருஷமா மூஞ்ச எங்கடா ஒளிய வச்சிருந்த? அட பாவி, சோமாரி. வயசு வந்த பொண்ணுங்க அதாவது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சுகமா இருக்கு, நீ ஏன்டா இப்படி பண்ண பாவி? நானும் உங்க தங்கச்சிக்கு அபூர்வ சகோதரர்கள் அப்பு சைஸ்ல இருந்து ஆல் இந்தியா ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன் சைஸ் வரைக்கும் மாப்பிளை பார்த்துட்டேன். மைனர் உங்க தங்கச்சிய பொம்பளையான்னு கேட்டதுக்கு அப்புறம் மைனரே விவகாரமா கேட்டுட்டாரு, விஷயம் இல்லாமலா இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கய்யா. இங்க பாருங்கப்பா, உங்க தங்கச்சி மட்டும் சரின்னு சொல்லட்டும். எண்ணி 10 மாசத்துல அவளை பொம்பளை நிரூபிச்சு காட்டுறேன். அப்படின்னா இது உங்க தங்கச்சிக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல, இந்த ஊருக்கே ஏற்பட்ட அவமானம். 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சேன்னு கேக்குறாங்க. இதையாவது சாதிக்க விடுங்கய்யா. கெஞ்சி கேக்குறாருல, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன். இதோ பாருங்க, எங்க உயிரே போனாலும் சரி எங்க தங்கச்சியை 2ஆம் தாரமா கட்டி கொடுக்க மாட்டோம். ஆமா மாட்டோம். கொடுக்க வைக்கிறேன். இந்த கடை பிள்ளையாரப்பா, இல்லடா அங்க இருக்கு. அங்க பிள்ளையாரப்பா, சாதாரணமாவே அந்த அம்மாவுக்கு எங்களை பார்த்தா பிடிக்காது. இந்த நிலைமையில இவரை வீட்டுக்கு கொண்டு போனா என்ன ஆக? இப்ப என்ன பண்றது? குட்டி பிசாசு வருது, ஒளிஞ்சுக்கடா சீக்கிரம், சீக்கிரம் ஒளிஞ்சுக்கடா. அப்பா 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 எந்திரிங்கப்பா, போயும் இந்த சின்ன பையனுக்கு பயப்படுறோம். வீட்டுக்கு போலாம்ப்பா. ரொம்ப கேவலமா இல்ல? இவனா சின்ன பையன், கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. யாரா அது? நான் தான் உங்க மகன் வந்திருக்கேன். ஏன்பா அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு இங்க வந்து படுத்திருக்கீங்க? வாங்கப்பா போலாம், இங்க பேய் பிசாசுலாம் நிறைய இருக்கும், வாங்கப்பா. ச்சே, என்னப்பா இது கழனி தொட்டி நாத்து அடிக்குது, விழுந்துட்டியா? ஆமாடா, உங்க ஆத்தாக்காரி தான் புடிச்சு தள்ளி விட்டேன். நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதானே, ஏன் விழுந்த? ஜாக்கிரதாத்தானே இருந்தாரு. விதி இருக்கிற விதி, அது விளையாடிட்டோம். அது யார் குரலு? பேய் 1 பிசாசு 2. யாரா இருந்தாலும் செருப்பால அடிப்பேன், வாங்கப்பா போலாம். ஐயோ, கொஞ்சம் நஞ்சம் இருந்த மானத்தையும் வாங்கிட்டான். இருத்து. என்னங்கடா, உங்க தங்கச்சி எனக்கு 2ஆம் தாரமா கொடுக்க மாட்டோன்னு சவால் விட்டீங்களே, இப்ப என்ன ஆச்சு? ஊரோட மானமே போச்சு. ஏண்டா மூதேவிகளா, மைனருக்கு 2ஆம் தாரமா கொடுக்கலாம், ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் சாதாரணமாவா? 40 வருஷ பொது வாழ்க்கை, 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கை. சரி, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப உங்க தங்கச்சியால என்ன ஆச்சு? கட்டி கொடுக்க துப்பு இல்லாம கூட்டி கொடுத்த ஊருன்னு கேவலமா பேசும்படி ஆயிப்போச்சு. டேய், ஒழுங்கு மரியாதையா உங்க தங்கச்சிய அந்த மைனருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்ல ஊரே கூடி உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவோம். போங்கடா, அண்ணங்களா லட்சணமா ஆக வேண்டியத பாருங்க. போங்கடா ராபைங்க. ஐயா, நம்பவே முடியல, வர வர நீங்களும் நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. எதுடா நல்ல காரியம்? ஊரு கட்டுமானத்துக்கு பயந்துகிட்டு இந்த 2 முண்டங்களும் அவன் வீட்டுக்கு முன்னால போய் நிக்கான், அப்புறம் நாமும் போய் நிப்போம். ஐயா புரியலையே. புரியும். குட்டைய குழப்பனா தான் மீன் பிடிக்க முடியும். எதுக்கு குட்டைய குழப்பணும்? வலைய விரிச்சே மீனை பிடிக்கலாமே. ஏற்கனவே ஒரு தடவை வீசனே, என்ன ஆச்சு? டர்ன்னு கிழிஞ்சிருச்சு. சவுண்டோடியா?